இன்றைக்கி எங்கள் ஊர் காளியம்மன் கோவில் பொங்கல். இதோ என் மக மஞ்சப்பால் ஊற்றுறதுக்காக கோவிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க. அவங்கள ரெடி பண்ணி அனுப்பலாம். ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி கோவிலுக்கு போகணும். ஃபஸ்ட்டு பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பிக்கிறேன். அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மஞ்சப்பால் ஊற்ற கிளம்புறாங்களாம். அதனால் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே மெல்ல போய் மற்றவங்களோட ஜாயிண்ட் ஆகிக்கலாம். இதோ இந்த குட்டி வாண்டு கூட தாங்க நம்ம பாப்பா மஞ்சப்பால் ஊற்ற போகிறாங்க. அவங்க ரெடியாகி வந்துட்டாங்க. நம்ம வாண்டையே ரெடி பண்ணிடலாமா கொஞ்சம் வேகமாக? அப்புறம் பிள்ளை கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவா. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க பாப்பு. ஏன் ஹாசினி ஹாய் சொல்ல மாட்டீங்க? உங்களை தான் ஹாய் சொல்ல சொன்னேன். உங்கள் ஃபேஸ் காட்டுங்க. ஹலோ சொல்லுங்க, ஹாய் அப்படி சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹலோ. ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாப்பா சொல்கிறா, என்னாச்சுன்னு தெரியல. அழைச்சிருவிடமா? அவ்வளோதாங்க. லைட்டாக போட்டு வச்சு பார்த்தீங்களா அவளுக்கு குசிய. பார்த்தீங்களா அவங்க அம்மாக்கு திருஷ்டி போட்டெல்லாம் வச்சுருக்காங்களாம். நம்மளுக்கு இது தாங்க. பார்த்தீங்களா அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறா. இங்கே வச்சுருக்க அங்கே வச்சுருக்க. பாருங்க எங்கள் பாப்பா நீட்டா ரெடி ஆயிட்டாளா? நல்லா இருக்காங்களா? ஓகே, அவ்வளோதான். பாப்பாவுக்கு இந்த பாசி மாலையை போட்டுடலாம். எப்படிங்க இருக்குது? குட்டிக்கு நல்லா அம்சமாக இருக்கா? பாசி போட்டாச்சு. இதோ கொலுசு மாட்டலாமா? மாட்டி அவளை ரெடி பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா அந்த பாப்பா அதை போட்டிருக்கா இதை போட்டிருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது தங்கம். அவளே அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக ரெடி பண்ணி அனுப்பிடலாமா? ஓகே. இப்போ நாங்கள் கோயிலுக்கு மஞ்சப்பால் ஊற்ற போகிறோம். என் பொண்ணுங்க 2 பேரும் கோவிலுக்கு மஞ்சப்பால் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போய் ஊற்றிட்டு வரட்டும். மொத்தம் 3 தெய்வங்களுக்கு மஞ்சப்பால் ஊற்றணும். நம்ம குட்டிங்க ஃபஸ்ட்டு இப்போ போய்கிட்டு இருக்கிறது முத்தாலம்மன் கோவிலுக்காக போய்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எத்தனை சனம் அதுக்குள்ளேயும் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் கிளம்ப கூட இல்லை. எல்லோரும் ரெடியாகி வந்துட்டாங்க. மஞ்சப்பால் ஊற்றுறவங்க ஊற்றிட்டுருக்காங்க. பாருங்கள் காளியம்மன் கோவில். இந்த கோவிலில் தான் பொங்கல். நம்ம மஞ்சப்பால் ஊற்றுறதை பார்க்கலாமா? வந்ததுக்கப்புறம் பொங்க வைக்கிறவங்கள பார்க்கலாம். ஏன்னா முத்தாலம்மன் கோவில் இன்னும் தூரமாக இருக்குது. பாப்புக்குட்டிங்க போய் ஊற்றிட்டு வந்துடட்டும். கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போங்கண்ணே. தள்ளி போங்க. இதோ முத்தாலம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க பிள்ளைங்க 2 பேரும். பெரியவங்க எல்லாம் ஊற்றிட்டு நிற்காமல் போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி பேர் பொங்க வைக்கிறாங்க, பாதி பேர் ஊற்றிட்டுருக்காங்க.
இன்னும் சில மக்கள் வீட்டு வேலையை என்னைய மாதிரி முடிக்காமல் இருக்காங்க போல். இனி அவங்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கூட்டம் நல்லா அதிகமாக இருக்கும். எங்கள் பாப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம முத்தலம்மன் கோவிலில் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ம், எதுக்கு பாப்பா திரும்பி திரும்பி பார்க்குறீங்க? தள்ளி தள்ளி போகாதீங்க. பாப்பா மஞ்சப்பாலை அம்மனை சுற்றி ஊற்றணும். நின்றுக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? அம்மனை சுற்றி ஊற்றி வாங்கடா தங்கங்க. அம்மனை சுற்றி ஊற்றுங்கன்னா அம்மனுக்கு சைடில் போய் ஊற்றுறாங்க. சரி ஓகே, எங்கே ஊற்றுறேன் என்ன? முத்தாலம்மனுக்கு மஞ்சப்பால் ஊற்றுனா போதும். அம்மன் அன்னைக்கு கும்பம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதான் எங்கள் முத்தாலம்மா பாருங்கள். காளியம்மன் கோவிலில் எல்லாம் பொங்க வச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் பிள்ளைகளை மஞ்சப்பால் ஊற்ற விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்க, பாருங்கள் எல்லாம் மேகம் வேறு நல்லா இருட்டிட்டு வருது. மழை வந்துடும் போல். பாப்பாங்க மஞ்சப்பால் ஊற்றிட்டு வரட்டும், அதுக்குள்ளேயே நம்மளும் போய் ரெடியாக இருப்போம். கிளம்பி வந்து சாமியை கும்பிடலாம். பாருங்கள், நம்ம வீடு போய் கிளம்பி வரங்குள்ளேயும் மழையும் வந்துடுச்சு. பொங்க வச்சிட்டு இருந்தவங்களும் பாதி பேருக்கு மேலே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம தான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம் போல். சரிங்க, இனி நம்மளும் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போய் சாமியை கும்பிடலாம். வந்ததே லேட்டு, வேடிக்கை பார்த்தது போதும். உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. பெரிய மலை வரக்குள்ளேயும் சாமியை கும்பிட்டுட்டு வீடு போய் சேருவாங்க.